குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கு படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்க்க போறோம். இதோ வீடியோ உங்களுக்காக. Good evening. Each other day, I look so many various different parts, but I don't know about this part. But this part holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குன்னு வைப்பீங்கள, இங்கிலீஷில் வைப்பீங்கள, நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட்டு கண்ணன், என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் வந்து எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் வாங்கன்னு விட்டார். கண்டிப்பாக வரேன்னே விசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன். நான் வந்தேன், இன்றைக்கி வீட்டில் இருந்தேன். காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார், எல்லாம் வந்தார். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர் தலைவர் இருக்கார். அவர் நீ வரேன்னு சொன்னேன், நீ வரேன் அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வச்சுட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது. நான் வரணும். யார் வரா? உதயகுமாரன் அவர் பேரை சொன்னேன், வர. சரி, நம்மளும் போயிடுவோம். தமிழ் கூட நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து டிஎஸ் பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சிருந்தார். அவரே சொன்னார், ஜூனியர் பாலையானே சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா, பாலையா சாரோட இருக்குடா, என்னைய விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷன் வரணும்னு நினச்சேன். தமன் யாருங்கிறீங்க? அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ் பேக்கே அவன் 4 லட்சம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. அப்பயே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்த பையன், பெரிய போஸ்ட்டில் இருந்தாப்புல ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில். அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு. திடீர்னு பார்க்குறேன், என்னடா தம்பி எங்கடா இருக்கு அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தேன் பார்க்கில் பறக்க வர்றாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்ப்பா, நீ கவலைப்பட. சினிமா நீ கவலைப்படாது. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நிறையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர். ஒரே படத்தில் பராசக்தியில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் சிவாஜி. 2 எக்ஸ்ட்ரீம். சினிமா யாராருக்கு கொடுக்குங்கிறீங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவங்க கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெல்லாம் கொடுக்கும். புரியுங்களா? அதனால நீ எல்லாம் அழக, நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சுருக்க, நான் பார்த்த மாதிரியே இருக்க, குண்டா இல்லை, எது வேணாலும் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபிட்டு, ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு. பேரசனை சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை அதை ஓடிக்கிட்டே இரு. ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம். உனக்கு சினிமா ஒன்று பாதுகாப்பும், சினிமா செய்யும். ஓகே, அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் ஒய்த்த வலி, நெஞ்சு வலி. ஷாரு சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவர் அந்த அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? என் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆண்டாக்டர், அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா
சினிமாவில் வேலை பார்க்கணும்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார். அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு? அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போயிருந்தேன் உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன். ஸ்டுடியோ ஆரம்பிச்சு வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போகிறதுக்கு எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான். அயனவரத்தில், மணிப்பாலத்தில். சுதந்திரத்துக்கு போராட வந்தேன். சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்லை, அதுக்காக தானே வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே. ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃபுக்கு மட்டி இல்லாட்டி ராசா தானே. உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா 2 பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார். நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசனை விழுவும் பாரு, உனக்கு மட்டியே விழுவாரு. ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ சினிமாவை கொடுத்துருக்க. இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார், எங்கள் அண்ணன் மக டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக. எனக்கு அவர் அண்ணன் தானே. எங்கள் பெரிய மாமா அவர் பாலா டாக்டரு, வெறும் உட்காருவா. அந்த பொண்ணு, நான் ஏமாளிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன். சீட்டு குடிக்கணும், குடிப்பேன் அப்படின்னு. சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க. பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு. இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டேரக்டர் நிறையா படம் பண்ணணும். பாட்டு எழுதினவர் சூப்பர், அவரை தான் எல்லோரும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் இருந்திருந்தேன்னா சம்பளத்தை வாங்கிக்கோங்க, திருப்பி வாங்கிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன். இருந்துச்சுன்னே நான் உங்கள்கிட்ட கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு. அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னு அது உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கட்டிக்கிட்டு இருந்தேன். எப்பப்பா ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு பெண்ணை ரெக்கமெண்ட் பண்ணி நானும் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னோம். ஒரு அந்த படம் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன். பாட்டு தூங்குங்க, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உத்து பார்த்துட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி, சார் அவர் 2 பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார், குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன். சார் அந்த இன்னொரு 2 குழந்தை இருக்குல்ல சார், அதையும் தூக்கி நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினை பைனாக்குள்ளரை பார்க்குறேன். இதை எனக்கு பேரா போட்டாங்க, பைனாக்குள்ளர் போட்டு அங்கே படுத்துருக்கு, அங்கே தூங்குது. இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்கிறேன். இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், நல்ல ப்ளஷண்ட், ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 இருக்குது ஸ்வேதாக்கு. அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு உதயகுமார் சார் பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் நல்லா, அவங்களும் பெரிய லெவலில் வரணும். இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸில் எல்லாமே வரணும். ஒரு தமிழ்னு கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பேன். அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறார்,
எங்கே வந்துட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு. நான் வந்துட்டு இருக்கேன் டெஸ்ட் ரோட்டில் வாசன் ஹவுஸுக்கு போகணும். வாசன் ஹவுஸுக்கு போயிடுச்சாங்க. வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை கொஞ்சம் இருங்க, ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்க. சரின்னு சொல்லி மைக்கில் கூப்பிட போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து வந்தோம். என்னடா ஏறி ஆகியும் அப்புறம் என்ன பெட்டியில் இருக்கவங்க திறந்து காமிச்சா உள்ள ஒரு பொம்மனேரி நாய் உட்காந்துச்சு. இது என்னையான்னு கேட்டேன். அதான் சார் இது அம்மாவுக்கு ஐன்கோனில் நடித்த மாதிரி மடியில் உட்காந்துருந்த நாய், சல்மான் கான் பிக்சர் இருந்த நாய். அப்படியா உட்காரியாண்டு திருப்பி போயிட்டே இருக்கும். அப்பா அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி ஃபோன் வருது. சார் நீங்கள் வரையில் அந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்க. நான் இந்த ஆர்டிஸ்ட் காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவர் கூப்பிட்டு வாங்க. நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ ஜிபே கிடையாது, ஒன்று பின்னாலும் கிடையாது. அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோடனே அவர் அங்கே வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன். நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன். அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டு திரும்பி பார்த்தோன்னே அன்னைக்கு காக்காராஜன் வர்றாரு, ஒன்று குழச்சிருச்சு. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா நாய் கூட்டு போகிற வண்டியிலாடா நீ ஏற்றுறீங்க, கத்துறாரு. ஐயா வாங்க 8 மணி ஆச்சு, வாங்க போலாமையா கெஞ்சிறேன். இல்லை ஏற மாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடனே, நீ இந்த வண்டியில் வரக்கூடாது, நீ தான் அசிஸ்டன்ட், நீ தானே ப்ரோக்ராம் பண்ணி வரக்கூடாது. நான் கெஞ்சிறேன், நீ போனேன்னா ஆட்டோ காசு இல்லை, என்னை வாங்க நான் சொல்லி முன்னாடி உட்காந்து வரவே விடாது. நான் கார் கதனாடி மூட்டார். நான் சொன்னேன், இந்த அம்பாசலில் காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் புலி வரக்கூடாதா? காக்கா போகலாம், நாய் போகலாம், சிங்கம் வரக்கூடாதா? எங்கள் கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க. அந்த எவ்வளோ பெரிய ஆள் கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் மனோகரால் நடிச்சார் பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர்னாரு பாருங்க. போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்கப்போர் ஒன்று அக்கப்போர் அப்படின்னாரு பாருங்க. அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி ஒன்று தரல லூசா நடிச்சது. அந்த அவ்வளோ பெரிய. அதுக்கப்புறம் பார்த்தா நான் கட்டி பிடிச்சா, நல்லா பேசிட்டடா சின்ன வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார். நான் படம் பண்ணும்போது படத்தை பற்றி ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, என்னடா நான் சென்சார் பண்ண, என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன். நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன், சொன்னாங்க இல்லைன்னா பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம். முடிக்கப்பேன் 6 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு வீட்டில் இருப்போம். எல்லா பேரும் வேலை, பிவாசு, உதயகுமார் சார் எல்லோரும் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க. நான் எல்லா பேர் கார் வந்தோன்னே மாப்பிள்ளை ஓங்கார் வந்துச்சு, நீ கூட அந்த எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை உடைப்பேன். அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா எனக்கு ஒரு மென்டல், நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும், நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு. அப்போ போகையில் எல்லா பேரும் போயிட்டு வராங்கன்னா எல்லா அசிஸ்டன்ட் போகிறேன், என் ஃப்ரெண்டும் அசிஸ்டன்ட் ஆகிட்டு இப்போ 2 ஒரு 3 சம்பளம் வாங்குறேன், பெரிய டேரக்டர் ஆனேன். அவன் போகையில் அவன் எல்லாம் 10 ரூபா போயிடுச்சுங்க. ஒரு சாயந்தரம் ஒன்று அந்த 10 ரூபா ஏன்னா 10 ரூபா போயிடுச்சா சரன்னு 10 ரூபா மொத்தம் 50 ரூபா 60 ரூபா இருக்கும். அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு பொன்னிமலை சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி அந்த 50 60 ரூபா அப்படி சாயந்தரம் வந்துடுவாங்க. இப்போ மேலே போய் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது, ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவனா அறிவாளி கிடையாது, வேலையே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கெல்லாம் முட்டாள் கிடையாதுடா, தைரியமாக இருக்குமாய். அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன். என் சொந்தங்களே, உயிர்களே, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது, அதுக்காக ரெடியாக நான் ஃப்ரெண்ட்ஸ் கிஸ்ன்னு ஒரு படம் பார்க்குறேன், நிறைய தடவை பார்க்குறேன். ஐ லவ் த ஃப்ரெண்ட்ஸ் கிஸ்ன்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குது, கீழே கிடக்கிற மண், அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான். அவனோட சொந்த விளை நிலம், அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை, அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான், இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க, அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க. அதனால இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கதாநாயகியாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும், இங்கே இருக்க எடிட்டராக இருக்கட்டும், இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாரும் போய்கிட்டே இரு. திருடாத, பொய் சொல்லாத, ஏமாத்தாத,
துரோகம் பண்ணார். உனக்கு வரும் வாழ்க்கை, உனக்கு ஒரு நாள் வரும். இந்த சினிமாவில் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும், கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு படத்தோட ஆடியோ லான்ச், அப்புறம் வந்து ட்ரெய்லர் லான்ச் அல்லது ப்ரெஸ் மீட்டு அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.